ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 20 சூப்பரான குட்டி குட்டி வாக்கியங்களை பார்க்க போகிறோம். இந்த வாக்கியங்கள் தமிழ் வாக்கியங்கள். இதை ஆங்கில வாக்கியங்களாக நம்ம மாற்றி எழுத போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் வாக்கியம் உன்னால் முடியும். முதல் வாக்கியம் உன்னால் முடியும், யூ கேன். இதை இங்கிலீஷில் யூ கேன் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது அவனிடம் சொல். அவனிடம் சொல். இது டெல் ஹிம். இதை எப்படி சொல்லணும்னா டெல் ஹிம். அடுத்தது போகாதே. போகாதே இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டோன்ட் கோ. டோன்ட் கோ. அடுத்தது எழுந்திரு. ஏங்க இதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எழுந்திரு. இதை கெட் அப் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். அடுத்தது நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிடு. இது ஈட் வெல். ஈட் வெல். அடுத்தது சத்தமாக பேசு. அடுத்தது சத்தமாக பேசு. இதை இங்கிலீஷில் ஸ்பீக் லவுட்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்பீக் லவுட்லி. அடுத்தது ருசியாக இருக்கா. ருசியாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு என்னென்னா இஸ் இட் டேஸ்டி. இஸ் இட் டேஸ்டி அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் நோ நீடு. நோ நீடு. அடுத்தது எடுக்காதே. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். டோன்ட் டேக். டோன்ட் டேக். அடுத்தது இது புதுசு. இது புதுசு அப்படிங்கிறது இங்கிலீஷில் இட் இஸ் நியூ. இட் இஸ் நியூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது நல்லா இருக்குது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் குட். திஸ் இஸ் குட். அடுத்தது பிறகு பார்க்கலாம். இதை எங்கே ஆங்கிலத்தில் ட்ரை பண்ணுங்கள். see you later. see you later. அடுத்தது உன் விருப்பம். உன் விருப்பம். இதை as you like. as you like அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அழாதே. அழாதே அப்படிங்கிறத டோன்ட் க்ரை. இதை டோன்ட் க்ரை அப்படின்னு எழுதலாம், சொல்லலாம். தயவு செய்து காத்திரு. இதை ப்ளீஸ் வெயிட். இதுக்கு ஆங்கிலம் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது கஷ்டம் இல்லை அப்படிங்கிறத இட் இஸ் நாட் டிஃபிகல்ட்டு. இட் இஸ் நாட் டிஃபிகல்ட்டு. நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. எவ்வளவு காலம். எவ்வளவு காலம். இதை எப்படி சொல்லலாம்னா ஹவு லாங். ஹவு லாங். இங்கே யாரும் இல்லை. இதை நோபடி இஸ் ஹியர். நோபடி இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இப்போ தான் அப்படிங்கிறது என்னது, இது இப்போ தான். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ். அடுத்தது இங்கே வா. இங்கே வா அப்படிங்கிறத கம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம், கம் ஹியர். அடுத்து இப்போ இல்லை அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னு நீங்கள் தான் எழுதி அனுப்பணும் கமெண்ட் பாக்ஸில். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.